வந்து ஃப்ராக்சர் வராமல் எப்படி தடுக்கிறது ஏன்னா அந்த ஓல்டேஜுங்கிறது நம்ம எல்லாரும் நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணாமல் அவங்களுக்கு எப்படியெல்லாம் ஃப்ராக்சர் வராமல் தடுக்கிறதுங்கிறது நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட் பண்றதை விட வராமல், அதாவது தமிழில் சொல்கிறோம், இங்கிலீஷ் சொல்கிறோம் இல்லைங்களா, ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர் மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய இந்த நான் சொல்ல வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்ராக்சர் வராமல் தடுத்துக்கலாம். வணக்கங்க, நான் டாக்டர் பாலமுருகன், எலும்புரிவு நிபுணர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வயசானவங்க எலும்பு உடையிறது அதிகப்படியான கேசஸ் வந்து ஒரு 30 to 40% இல்லை 40 to 50% வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ராக்சர்ஸ் வந்து இப்போ இடுப்பு எலும்பு உடையுது, அது ஹிப் போன், அந்த பால் உடையுதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி அது இல்லாமல் அந்த ஹிப் போனுக்கு கீழே ட்ரக்கான்ற ஏரியா தான் காமனான ஒரு ஆர்த்தோபெடிக்ஸ், பிரெட் அண்ட் பட்டர்னு சொல்லுவோம். அதுதான் ரெகுலராக நம்ம கேசஸ் பார்க்குறோம். இப்போ அந்த எல்லாரும் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண அதுக்கு நிறைய சர்ஜரிஸ் இருக்குது. ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, ட்ரக்காண்டிக் ஃப்ராக்சர், பிஎஃப் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறோம். இதில் வந்து ஃப்ராக்சர் வந்ததுக்கப்புறம் இந்த பதிவில் நம்ம வந்து ஃப்ராக்சர் வராமல் எப்படி தடுக்கிறது, ஏன்னா அந்த ஓல்டேஜுங்கிறது நம்ம எல்லாரும் நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணாமல் அவங்களுக்கு எப்படியெல்லாம் ஃப்ராக்சர் வராமல் தடுக்கிறதுங்கிறது நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். மெயினாக எப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, எப்படி ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா, அவங்க காலையில் எழுந்திரிக்கும் ஸ்லிப்பாகி விழுந்துறாங்க. அதாவது ஃபால், கீழே வந்து ஸ்லிப்பாகி விழுறதுனால தான் இந்த ஃப்ராக்சர் வருது. இந்த விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து ஓல்டேஜில் வந்து கண் பார்வை குறைஞ்சிருக்கும். அதை வந்து கேட்ராக்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கண் வந்து லென்ஸில் புறையோடி போகிறது, அதனால பார்வை மங்கி இருக்கலாம். அது வந்து நம்ம அதை கரெக்டாக வந்து அவங்களுக்கு பார்வை திறனை கரெக்டாக செக் பண்ணி பார்த்து அந்த பார்வையை நம்ம சரி பண்ணாலே அவங்க விழாமல் தடுத்துடலாம். அப்புறம் வந்து ஓல்டேஜில் வந்து நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், பார்க்கின்சன்ஸ், அந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளத்தை கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற முறையான மெடிசன்ஸ் எடுத்தோம்னா அந்த மசிலோட பேலன்ஸ் இருக்கிறதுனால அவங்க கீழே டக்குன்னு விழ மாட்டாங்க. அப்புறம் ஓல்டேஜில் சப்போஸ் முழங்கால் வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குன்னா நம்ம லோக்கல் டாக்டர் பார்த்து டேப்லெட் எடுக்கிறாங்க. அந்த டேப்லெட் சம்டைம்ஸ் வந்து செடேட்டிவ்ஸாக இருக்கலாம், டேப்லெட்ஸ் வந்து லைட்டாக மயக்கத்தை கொடுக்குற மெடிசனாக இருக்கலாம். அந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது லைட்டாக மயங்கி அந்த பேலன்ஸ் எல்லாம் விழுந்துருவாங்க. இதுக்கு நம்ம கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து அவங்க பாத்ரூமில் வந்து இப்போ சின்ன வயசில் வந்து பாத்ரூம் எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை. இப்போ ஏஜ் ஆகுது, 50, 60 ஆகுதுன்னா பொதுவாக எல்லாருமே வந்து பாத்ரூமில் ஸ்லிப் ஆகாமல் டைல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும். அவங்க வந்து நடக்கிறதுக்கு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம பண்ணணும். சப்போர்ட் பண்ணுறதுக்கு பாத்ரூம் சைடில் ரைல்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து வயசானவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கலாம். அப்புறம் வந்து இதுதான் மெயின். நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ஃப்ராக்சர் ஆகும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். உடனே சர்ஜரி பண்ண முடியாது, அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், சுகர் இருக்கும், அதெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்புறம் ஓல்டேஜில் மயக்கம் கொடுக்கும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட வராமல், அதாவது தமிழில் சொல்கிறோம், இங்கிலீஷ் சொல்கிறோம் இல்லைங்களா, ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர் மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய இந்த நான் சொல்ல வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்ராக்சர் ஆகாமல் தடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக யங் ஏஜில் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கும் ஓல்டேஜில் ஃப்ராக்சர் இருக்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன சார்? எங்கேஜில் ஃப்ராக்சர் வந்து நம்ம எல்லா ஃப்ராக்சரும் சர்ஜரி பண்ண போகிறதில்ல. அது மேக்ஸிமம் பிஓபி, அதில் மாவு கட்டில் நம்ம சரி பண்ணியிருப்போம். ஓல்டேஜில் வந்து மேக்ஸிமம் கூடக்கூடிய தன்மை இழந்துடும். போனுக்கு வந்து தேவையான போன் மேட்ரிக்ஸ், அதாவது போன் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அது கால்சியம், அது விட்டமின் டி சத்து கம்மியாக இருக்கிறதுனால அதை நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து சர்ஜரியால் தான் கரெக்ட் பண்ண முடியும். நார்மலாக மாவு கட்டு போடும்போது அது வந்து முறையாக கூடாது, கொஞ்சம் மாறி கூடலாம். அதனால வந்து யூஸ்வலாக ஓல்டேஜில் வந்து நம்ம சர்ஜரி தான் ப்ரிஃபர் பண்ணுறோம்.